1300 ஆண்டுகளாக கடல் அலைகளை எதிர்த்து இன்றும் நிற்கும் ஒரு கோயில் சுனாமியையும் கடந்திருக்கிறது, பல பேரரசுகளின் காலத்தையும் கடந்திருக்கிறது. ஆனால் இன்றும் மாமல்லபுர கடற்கரையில் கம்பீரமாக நிற்கும் இந்த கடற்கரை கோயிலை குயிலரங்கத்தில் இன்று பார்க்கலாமா? நாம் இப்போது நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். குளிர்ந்த கடல் காற்றும் தொடர்ந்து கேட்கும் அலைகளின் சத்தமும் நம்மை வரவேற்கின்றன. நம் கண்களுக்கு முன்னால் வங்காள விரிகுடாவின் பின்னணியில் நிமிர்ந்து நிற்கிறது இந்த மாமல்லபுர கடற்கரை கோயில். இங்கு மொத்தம் 7 கோபுரங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு எஞ்சி இருப்பது இந்த ஒன்று மட்டும்தான். மற்ற 6 கோபுரங்களின் மர்ம கதையை பற்றி இந்த வீடியோவில் இறுதியில் பார்க்கலாம். நாம் இப்போது மெதுவாக கோயிலை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். செல்லும் வழியில் நமது வலது புறத்தில் தரைமட்டத்திற்கு கீழே அமைந்துள்ள ஒரு கல் குளம் போன்ற அமைப்பை பார்க்க முடிகிறது. செவ்வக வடிவில் இருக்கும் இந்த அமைப்பின் நடுவே ஒரு தூண் மற்றும் அதன் பின்னால் வராகம் போன்ற தோற்றமளிக்கும் சிதைந்த சிற்பம் ஒன்றும் காணப்படுகிறது. இதன் முன்பகுதியில் தரையில் ஒரு வட்ட வடிவ துவாரமும் தெரிகிறது. இது பல்லவர் காலத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை அளவிட பயன்படுத்தப்பட்ட அமைப்பாகவோ அல்லது கோயில் சடங்குகளுக்கான புனித தொட்டியாகவோ இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அகழ்வாராய்ச்சியின் போது இந்த பகுதி கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலை சுற்றியுள்ள வெளிப்பக்க மதிலின் மேல் வரிசையாக அமர்ந்திருக்கும் நந்தி சிலைகள் முதலில் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. பொதுவாக சிவன் கோயில்களில் நந்தீஸ்வரரை பார்ப்பது புதிதல்ல. ஆனால் இங்கே பல நந்தி உருவங்கள் முழு கோயிலையும் பாதுகாப்பது போல வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே 2 முக்கிய கோபுரங்கள் உள்ளன. ஒன்று கிழக்கு நோக்கி அமைந்துள்ள பெரிய கோபுரம், மற்றொன்று மேற்கு நோக்கிய சிறிய கோபுரம். இவை பிரமிடு வடிவில் அடுக்கடுக்கான தட்டுகளுடன் மேலே செல்ல செல்ல குறுகலாகி உச்சியில் வட்ட வடிவ ஸ்தூபியுடன் முடிகின்றன. முதலில் நாம் இந்த சிறிய கோபுரத்திற்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பெரும்பாலான சிவன் கோயில்கள் கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் இந்த சந்நிதி மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இங்கு சுவரில் சிவபெருமான், பார்வதி மற்றும் குழந்தை முருகனுடன் இருக்கும் சோமாஸ்கந்தர் சிற்பம் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் இங்கு ராஜசிம்ஹேஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட சிவலிங்கம் இங்கு இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்று அந்த சிவலிங்கம் இங்கே இல்லை. கோயிலின் சுவர்களை ஒட்டி நடக்கும்போது பல்லவர் கால சிற்ப கலை நம்மை பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி அழைத்து செல்கிறது. வெளிச்சுவர்களில் உள்ள தூண்களுக்கு கீழே பல்லவ வம்சத்தின் சின்னமான சிங்கங்கள் பின்னங்கால்களை ஊன்றி நிமிர்ந்து நிற்பது போல செதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த சிற்பங்களை மிக அருகில் உற்று நோக்கும்போது ஒருவித ஏமாற்றமும் தோன்றுகிறது. கடந்த 1300 ஆண்டுகளாக தொடர்ந்து வீசும் உப்பு காற்றும் கடல் அலைகளின் தாக்கமும் பெரும்பாலான சிற்பங்களின் கூர்மையான விளிம்புகளையும் முக அமைப்புகளையும் மெதுவாக அரித்துவிட்டன. சில உருவங்கள் உருகிப்போன மெழுகு சிலைகள் போல கூட தோன்றுகின்றன. அடுத்து நாம் இங்கிருக்கும் பெரிய கோபுரத்தின் உள்ளே தெரியும் பிரதான சன்னதிக்கு வந்துள்ளோம். இருட்டாக இருக்கும் கருவறையின் நடுவில் பாசால்ட் கல்லாலான பளபளப்பான 16 முகங்களை கொண்ட தாரா லிங்கமாக க்ஷத்ரிய சிம்மேஸ்வரர் காட்சியளிக்கிறார். சிவபெருமானுக்கு பின்னால் பல சிற்பங்கள் இருப்பது தெரிகிறது. ஆனால் உள்ளே செல்ல அனுமதி இல்லாததால் அவற்றை நம்மால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அதேபோல் பிரதான சீவன் சன்னதிக்கு பின்புறமாக அனந்த சயன மூர்த்தியாக பாறையிலேயே செதுக்கப்பட்டதாக கூறப்படும் விஷ்ணு சிலையையும் நம்மால் அருகில் சென்று பார்க்க முடியவில்லை. மேலும் நடந்து செல்லும்போது பிரகாரத்தின் ஒரு பகுதியில் துர்க்கையின் உருவம் காணப்படுகிறது. ஆனால் இவர் அமைந்துள்ள கருவறை சிங்கத்தின் உடலிலேயே செதுக்கப்பட்டிருப்பது மிகவும் வியப்பாக உள்ளது. ஒரே பாறையில் சிற்பத்திற்குள் இன்னொரு சிற்பம். பல்லவர்களின் கைவண்ணம் உண்மையிலே பிரமிக்க வைக்கின்றது. இதன் அருகிலேயே தலை வெட்டப்பட்டதை போன்ற தோற்றத்தில் ஒரு விலங்கின் சிற்பமும்
மிகவும் தத்ரூபமாக காணப்படுகின்றது. இங்கு 6 கோபுரங்கள் கடலுக்குள் மூழ்கியதாக கூறப்படும் கதைக்கு சான்றாக 2004 சுனாமிக்கு பிறகு மணலுக்கடியில் புதைந்து கிடந்த இது போன்ற சில பாறை செதுக்கல்கள் வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. வெளியில் வரும்போது இந்த கோயிலின் முன்பகுதியில் உள்ள பலிபீடத்தை பார்க்க முடிகிறது. இந்த பீடத்தை சற்று உற்று பார்க்கும்போது இதில் காணப்படும் துல்லியமான வேலைப்பாடுகளைப் போலத்தான் இந்த கோயில் முழுவதுமே இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் இவை அனைத்தும் காலத்தால் தங்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகளை இழந்து காலத்தின் தடங்களை சுமந்தபடி மொழுமொழுவென்று மாறியுள்ளன. தற்போது இந்திய தொல்லியல் துறை இந்த சிற்பங்கள் மேலும் சிதையாமல் இருக்க ரசாயன பராமரிப்பு செய்து பாதுகாத்து வருகிறது. இது இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த கலை பொக்கிஷத்தை இன்னும் எத்தனை தலைமுறைகள் நேரில் பார்க்கும் வாய்ப்பு பெறப்போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த வரலாற்று பெருமை வாய்ந்த கடற்கரை கோயிலை பார்த்துவிட்டு திரும்பும்போது ஒரு புறம் பிரமிப்பும் மற்றொரு புறம் காலத்தின் தாக்கத்தில் இது மெதுவாக அழிந்து கொண்டிருக்கிறதே என்ற கவலையும் ஒரே நேரத்தில் நம்மை ஆட்கொள்கின்றன. இந்த கடல் தன்னுள் பல ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது. இன்னும் எத்தனை வரலாற்று அதிசயங்கள் இதன் ஆழத்தில் புதைந்து கிடக்கின்றனவோ என்ற கேள்வியுடன் இந்த காணொளி இங்கு நிறைவடைகிறது.